வணக்கம். 18/12/2025 வியாழக்கிழமை, மார்கழி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும். செய்யும் வேலையில் சிரத்தையோடு இருக்க வேண்டும். சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். மற்றபடி தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் மிகவும் பிரகாசமாக வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து வர்த்தகத்தை பெருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். உத்தியோகம் பார்ப்பவர்கள், வேலை செய்பவர்கள் அனைத்து இடத்திலும் பக்குவத்தோடு பழகி காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள். மேல் அதிகாரிகள், கீழ் பணிபுரிவோர் அனைவரிடத்திலும் அன்பும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பூரம் செய்யும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்களை ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்கள் அனைத்து விதத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம், சங்கடங்கள் வரும். மற்றபடி தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். குடும்ப விஷயத்தில் ஒற்றுமை நிலவும். சர்வ சங்கடங்களும் விலகக்கூடிய நாள். தனதானியம் வீடு வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். அஸ்தம் அனைவரிடத்திலும் கவனத்தோடு பழக வேண்டும். சித்திரை நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்கள் சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தெய்வீக சிந்தனை மேலோங்கும், நிலம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் மிகவும் பிரகாசமாக செயல்படும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். சுவாதி பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். விசாகம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக தடைகள் அனைத்தும் விலகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகரிக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகரம். வணக்கம்.